கவலையினால் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். ஸோ கவலை வந்த உடனே நீங்க ஜெபிக்க முடியாது, ஜெபம் வராது. அப்படியே தூக்கம் வந்தாலும் தூங்கிட வேண்டியது. சின்ன சூழ்நிலை வந்துடுச்சு. சின்ன சூழ்நிலைனா நான் அப்படி கண் அமைக்கும்னால இந்த காரு இது சென்ட்ரி மீடியம் காரு இப்படி போகுது, இப்படி பிரதர்ன்றேன். ஆனா அவர் பாவம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி பாக்குறாரு. பட்டுன்னு சென்ட்ரி மீடியனை தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சு. சென்ட்ரி மீடியனை தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சு. நான் இங்க தூரத்தை பார்க்க, இங்கிருந்து கார் வரணும், லாரி வரணும், பஸ் வரணும், இங்கிருந்து பார்க்குறேன். தூரத்தில் ஒரு சிவப்பு கார் வருது. எங்க வண்டி அங்க போய் நிக்குது. ஆனா கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி சொல்றேன், எனக்கோ சகோதரனுக்கோ என் காருக்கோ அந்த ஒரு சேதம் இல்லாத காத்தார். சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. இந்த பொசிஷன்ல என்ன ஆண்டவரே நான் போகட்டுமா வேண்டாம்? அவர் போன்னு சொன்னா போறேன், போறேன்னா போகல அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதான் தான் கேட்குறேன் ஆலோசனை. நம்ம என்ன பண்ணுவோம், நான் போட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல வந்ததெல்லாம் போயிடுவோம். டப்புன்னு நம்ம எண்ணத்துல வர்றதை அப்படி செஞ்சுவோம். அவன் கேட்குறான், ஏமா வேற ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேற ஏதாவது பிள்ளைகள், உனக்கு பிள்ளைகள் உண்டாப்பாரு? ஆமாங்க, ஒருத்தன் சின்ன பையன் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஏங்க தகப்பனும் தாயும் மறந்துட்டாங்க கொண்டு வர்றதுக்கு. இந்த பந்திக்கு கொண்டு வர்றதுக்கு தகப்பனும் தாயும் மறந்துட்டாங்க. இந்த 7 பேரும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, பெரிய ஆளா இருக்கிறாங்க. அவன் சின்ன பையன், அவனை மறந்துட்டாங்க இந்த தகப்பனும் தாயும். அதனால்தான் சொன்னான், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர். நீங்க கத்துட்டு வந்த பிறகு நல்லா இருக்கீங்களா, கத்துட்டு வரும் நாள் நல்லா இருந்தீங்களா? ஐயோ ஒண்ணுமே பதில் இல்லையே. எங்க வந்த பிறகுதாங்க நல்லா இருக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருந்து அவங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். ஆகவே கர்த்தர்ட்ட வந்த பிறகுதான் உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், உயர்ந்திருக்கும். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளின் வேத ஆராய்ச்சி வகுப்பு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். என்னை வர வேண்டும் என்று எண்ணுகளை அழைத்து வாங்க. எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 3 வாரங்களாக தியானிச்சோம். 4ஆம் வாரமாக தியானிக்க போறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவங்களா மாறணும். இந்த பாவம் செஞ்சவங்க எப்படி நீதிமானா ஆக முடியும்? ஏன்னா வேதம் சொல்லுது, கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக முடியாது, விசுவாசத்தினால்தான் நீதிமான் ஆக முடியும். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், என்னுடைய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டார், ரத்தத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு அப்படின்னு விசுவாசிக்கணும். விசுவாசித்த பிறகு ரோமர்கள் நிருபம் 5ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம் சொல்லுது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. யார் ஒருவன் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை வேதம் சொல்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. சுத்தமானதுனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க என்று இருக்குது. இப்ப சுத்தம் ஆயிட்டமா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒருத்தர் சொல்றாரு, நான் ரத்னால் சுத்தமாயிட்டேங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு எப்படி தெரியும்? வேதம் என்ன சொல்லுது? நீதிமான் யாருன்னு பூர்ணமா சொல்லுது பாருங்க. தீத்துவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. போதும், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்படியானால்
நம்முடைய கிரியையினாலே நாம் நீதிமான் ஆக முடியாது. தேவன் தம்முடைய கிருபையினால் தான் நம்மை நீதிமான் ஆக்குகிறார். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறோம். அதோடு மாத்திரமல்ல, 5வது வசனம் என்ன சொல்கிறது? நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நம்மை ரட்சித்தார். இப்படி நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அடுத்த வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டோம். சரி, இங்க பாருங்க, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அப்படியானால் நான் முன்னால ஆண்டவருக்கு இப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் செஞ்சேன், ஆண்டவருக்கு அப்படி போனேன், இப்படி போனேன், காணி கொடுத்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், சர்ச்சிலெல்லாம் முன்னால் இருப்பேன், இந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுனால நம்ம நீதியின் கிரியைகளினாலே அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நீதிமான்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றவங்களை நீதிமான்னு சொல்லுது. கடந்த வாரத்தில் 32ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அப்படியானால் நீதிமான்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேணுமா? நாம் நீதிமான் தான், ஆனால் அநித்தியமான பாவ சந்தோஷம் நமக்கு வரக்கூடாது. கர்த்தருக்குள்ளதான் மகிழ்ந்து களி கூறணுமா? அநித்தியமான பாவ சந்தோஷம் வரக்கூடாது. ஏரோது ஜென்ம நாள் கொண்டாடினான், பிறந்த நாள் கொண்டாடினான், அதெல்லாம் சந்தோஷம். அதோடு மாத்திரமல்ல, அவன் தம்பி மகளை கூட்டிட்டு வந்து நடனம் பண்ண வச்சான், நடனத்துல சந்தோஷம், பணத்துல சந்தோஷம், ஐஸ்வர்யத்துல சந்தோஷம். இதெல்லாம் இருக்கக்கூடாதான். அநித்தியமான இந்த அழிஞ்சு போற சந்தோஷம் நமக்கு இருக்கக்கூடாதான். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறணுமா? ஈவன் என்ன சொல்றார் இயேசு கிறிஸ்து, நீங்க துரத்தும் போது அசுத்தாவி போகுது, அது அவங்கள போகிறதுனால அதனால கூட சந்தோஷப்படாங்கன்ற, அதில் கூட நீங்க சந்தோஷப்படாதீங்கன்ற. எதுக்கு தான் சந்தோஷப்படணும்? ஏன் சந்தோஷப்படணும்னு பார்த்தோம்? நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படணும், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணும், வசனங்கள் நமக்கு சந்தோஷமா இருக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கணும், சகல உபத்திரவத்திலேயும் சந்தோஷமா இருக்க வேண்டும், தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதுல சந்தோஷமா கொடுக்கணும். இதை குறித்து தான் கடந்த வாரத்திலே தியானிச்சோம். இந்த வாரத்திலே 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. இங்க என்ன இருக்கிறது? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்படியானால் தேவன் முழு உலகத்தையும் பார்க்கிறவர் தான். அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லைதான். ஆனால் தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாக இருக்குதான், எப்பவுமே பார்த்துட்டு இருக்குதான். எதற்காக நோக்கமாக இருக்கிறார்? எதற்காக நோக்கமாக இருக்கிறார்? அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. எதற்காக? வேதம் என்ன சொல்லுது? நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். என்ன சொல்றாரு? நாங்கள் இப்படிலாம் இருந்தோம், இப்போ உங்கள்கிட்ட மன்றாடுறோம். அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்து உம்முடைய கண்கள் திறந்து இருப்பதாக. அப்போ தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. என்ன விஷயத்துக்காக நோக்கமாக? எப்போ என்ன ஜெபம் பண்ணுவாங்க, என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக. நாம் எப்படி ஜெபம் பண்ண போகிறோம், எதற்காக ஜெபம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக என்ன, அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குதான். செவிகள் திறந்திருக்கிறது, அது வேற. ஆனால் எப்படி இந்த ஜனங்கள் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி
அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குதான். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எப்படி ஜெபம் பண்றோம், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது சார் அப்படின்றீங்களா? எங்க நம்ம ஜெபத்துக்கு அவருடைய கண்ணு திறந்துட்டே இருக்காங்க. என்ன ஜெபம் பண்றாங்க, செவிகள் கேட்குது, கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குதான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனம். துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். என்ன சொல்றது? செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்ப அந்த செம்மையானவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு செவிகள் திறந்தது மட்டும் இல்ல, கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. இவங்க எங்க இருந்து ஜெபம் பண்றாங்க, எப்படி ஜெபம் பண்றாங்க, என்ன ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா துன்மார்க்கனுடைய ஜெபம் அருவருப்பானது, அவருக்கு பிரியமில்லை. ஆகவே நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. உதாரணமா சொல்றேன் உங்களுக்கு, எப்படி கர்த்தருடைய கண்கள் ஜெபிக்கிறவங்க மேல நோக்கமா இருந்து அது என்ன பண்றாரு, அந்த ஜெபத்திற்கு அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய ஒவ்வொன்று ஒன்றா வாசிக்கலாம். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு. எப்படின்னா, யாக்கோபை கொலை செய்து விட்டான் ஏரோது, கொலை செய்து விட்டான், அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அந்த ஏரோது கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. இப்போ யாக்கோபை கொலை செஞ்சது யூதருக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். இப்ப நடக்கிறத பாருங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். இப்போ பேதுருவை பிடிச்சாச்சு. இது யூதருக்கு சந்தோஷமா இருக்கும், ஏன்னா அவனை கொலை செஞ்சுட்டான்னா யூதருக்கு சந்தோஷமா இருக்கும்னு எண்ணி அவனை பிடிச்சி சிறைச்சாலையில வைத்து, கவனமா கேளுங்க, சிறைச்சாலையில ஒரு ரூம் தாங்க, அதுல வச்சு பூட்டிட வேண்டியதுன்னு இதுக்கு காவல் பாருங்க. ஜனங்களுக்கு முன்பாக பண்டிகைக்கு பின்னால கொண்டு வரலாம்னு நினைச்சு அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக. அப்படின்னா எப்படின்னு தெரியல, 4 போர் சேவராக 4 வகுப்பு வச்சிருக்கிறாங்க. 4 போர் சேவராக, வகுப்புக்கு 4 போர் சேவராக 4 வகுப்புகளின் வசமாய் ஒப்புவித்தான். இப்போ 4 போர் சேவகர் ஒரு வகுப்புக்கு, அது மாதிரி 4 வகுப்புகளுக்கு போர் சேவகர்கள் இருக்காங்க. 16 போர் சேவகர்கள் காவல் புரியுறாங்க. யாருக்கு? பேதுரு சிறைச்சாலையில் இருக்கான், அவனை 16 பேர் காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நடக்கிறது பார்ப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னவா, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கும் போது சபையாருக்கு ஒரு எண்ணம், ஐயோ எங்களுடைய பாஸ்டர் இப்படி பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, கொண்டு போயிட்டாங்களே, ஐயோ அப்படின்னு சொல்லி சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுது, நீதிமானுடைய ஜெபத்திற்கு கர்த்தருடைய செவிகள் திறந்ததாயும் அவருடைய கண்கள் கவனிக்கிறதா இருக்குது. இப்போ பேதுரு சிறைச்சாலையில அவனுக்காக ஜெபம் பண்றாங்க, ஊக்கத்தோடு சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாங்க. நடக்கிறத பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள், அடுத்த நாள் கொண்டு வரணும் வெளியே. இப்ப முந்தின நாள் என்ன நடக்குதா, என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவில், 2 சேவகர் நிற்கிறாங்க, நடுவில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். ஆனா அவருக்கு மட்டும் எப்படிதான் தூக்கம் வருமோ தெரியல. அடுத்த நாள் உயிர் போகுதுன்னு தெரியும், கவலையே படுறதில்லை. அவருக்கு எங்க போங்க அப்படி நிம்மதியா தூங்கிடுவாரு. 3 பேரும் ஜெபம் பண்ண சொல்லுங்க, தோட்டத்தில் தூங்கிடுவாங்க. ஏன் தூங்குறான்னு போட்டு தெரியுமா? கவலையினால் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். ஸோ கவலை வந்த உடனே நீங்க ஜெபிக்க முடியாது.
ஜெபம் வராது, அப்படியே தூக்கம் வந்துடும், தூங்கிட வேண்டியது. அதுபோல் இவர் தூங்கிட்டார். நாளைக்கு சிரச்சேதம் பண்ண போகிறாங்க. முந்தின நாள் ராத்திரியில் 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவர்கள் இருக்கிறாங்க. நடுவில் தூங்கிட்டு இருக்கிறார். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையை காத்து கொண்டிருக்காங்க. காவல்காரரும் ஜெயிலுக்கு முன்னால் நின்றுட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காவல்காரர் இல்லை, காவல்காரரும் அப்படின்னா ரூம் இருக்கு, காவல்காரனும் இல்லை, காவல்காரன் அப்படின்னா சில காவல்காரர்கள் இருக்கிறாங்க, சரியாக காத்துட்டு இருக்காங்க. நடக்கிறத பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. இங்க கவனமா கேளுங்க. சபையார் ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. நீதிமான்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தருடைய செவிகள் திறந்ததான் கண்கள் கவனிக்கிறதுமா இருக்குது. ஸோ கவனிச்சிட்டு இருக்கிற கர்த்தருடைய கண்கள்ல இப்ப என்ன பண்ணார்? ஒரு தூதன் அனுப்பிச்சார். அந்த தூதன் அங்கே வந்து நின்றான். இப்ப நிற்கிற உடனே அறையில வெளிச்சம் பிரகாசி. எங்க 2 காவல்காரன் நிக்கிறாங்க, 2 போர்ச்சவர்கள் நிக்கிறாங்க, காவல் காத்துட்டு நிக்கிறாங்க. ஆனா அங்க வெளிச்சம் இருக்குது. இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். ஏய் பேதுரு எழுந்திரி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். விலாவில் தட்டி சீக்கிரமா எழுந்திரு அப்படின்றான். பேசத்தான் செய்றான். அதோடு மாத்திரமல்ல, எழுப்பினவன் உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. சங்கிலி விழும்போது எப்படி சத்தம் கேட்டிருக்கும்? எப்படிங்க சத்தம் கேட்டிருக்கும்? கலகல கலகலான்னு சத்தம் கேட்டிருக்கும். ஆனா நிக்கிறதோ 2 சேவகர்கள். அதுக்கு நடுவில் தான் படுத்திருக்கான். இப்ப சங்கிலிகள் விழுந்தது. என்ன நடக்கு பார்ப்போம். தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். இப்ப அவன் சொல்றேன், அப்பா இடுப்பை கட்டிக்க, ட்ரெஸ்ஸை ஒழுங்கா கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கோ. அதை செருப்பு தூக்கி ஓரமா போட்டு படுத்துட்டான் நிம்மதியா. அதையும் போட்டுக்கப்பா சொல்லிட்டு அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். ஓஹோ, தூங்கும் போது என்ன பண்ணிட்டான் புருக்கு? சட்டையெல்லாம் கலத்தி தூர போட்டான், ஓரமா வச்சுட்டான் புருக்கு. உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னால வாப்பான்றார். ஒரு தூதன் 2 சேவர்கள் இருக்கிறாங்க. நடுவில் படுத்திருக்கிறான். அவனை தட்டி எழுப்பி, விலாவில் தட்டி எழுப்பி, பேதுருவே சீக்கிரமா எழும்பு, உன் பாதரட்சியை தொடுத்துக்கோ, உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, வா பின்னால அப்படின்னா. சங்கிலிகள் கலந்து விழுது, கலகலகலான்னு சத்தம் கேட்டிருக்கணும். ஆனா எந்த சத்தமும் இல்லை. வெளிச்சம் இருக்குது. வெளிச்சமும் அவனுக்கு தெரியல. யாருக்கு? சேவர்களுக்கு தெரியல. இப்ப என்ன நடக்கு பாருங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். என்ன நினைச்சான்? நம்ம ஜெயில இருக்கிறோம், இப்படி ஒரு தரிசனமா இருக்குமோ, சொப்பனமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். இவனுக்கு நிஜம்னு தெரியல, இன்னும் நிஜம்னு தெரியல. சொப்பனமா இருக்குமோ, இல்ல ஒரு தரிசனமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். இப்போ நடக்கிறத பார்ப்போம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். சரி, எங்கன்னா கூட்டிட்டு வர்றாரு, ரோட்ல வர்றாரு. என்னன்னா 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவு இருக்கு. சிட்டிக்குள்ள போனோம்னா ஒரு இருப்பு கதவு போட்டிருக்குது. வந்தபோது அது தானா திறக்குது. என்ன ஆண்டவர் என்ன மாதிரி நினைச்சிருக்காரு ஏங்க, அது தானா திறக்குது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இவன் விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் தான் யோசிக்கிறான், கிள்ளி பார்த்துருப்பாங்க, இது உண்மைதான் போலுக்குதுன்னு நினச்சிட்டு மார்க்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரோதை பார்க்குறா, பேதுரு வந்திருக்கா, சும்மா பெதத்தாத
பேதுரு இப்படி வர முடியும்? ஜெபம் பண்றாங்க விடுதலை ஆகணும்னு. ஆனா என் கர்த்தர் கண்டாருங்க. அவருடைய ஜெபத்தை காண்கிற கர்த்தர், ஜெபத்திற்கு செவி சாய்க்கிற கர்த்தர், செவியை திறந்திருக்கிற கர்த்தர். கண்கள் திறந்திருக்கிறது, செவிகள் கேட்கிறது, கண்கள் திறந்திருக்கிறது. அருமையான சௌரனே சௌரியே, நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு செவிகளை திறந்து வைத்ததாகவும் கண்கள் காண்கிறதாகவும் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எப்படி ஜெபம் பண்றோம்? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. எலியாவை குறித்து என்ன இருக்கும்? கருத்தாய் ஜெபம் பண்ணினான்னு இருக்கும். ஸோ நம்முடைய ஜெபம் சும்மா கடமைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிங்க, இவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிங்க, இப்படி பண்ணுங்க, இது மாதிரில இருக்கக்கூடாதுங்க. கருத்தாய் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு கண்கள் திறந்ததாகவும் செவிகள் கேட்கிறதாகவும் வச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட பாரத்தோடு கூட நானும் நீங்களும் ஜெபிக்கிறவங்களா இருக்கும். இப்போ ஜெபிச்ச போது இங்கே சிறைச்சாலை காக்கப்பட்டிருந்த அவங்க இருந்த அவனை சாதாரணமாக கொண்டு வந்துட்டாரு. நீதிமான்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க, சபையாரெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை பார்த்து கேட்டாரு, நீதிமான்களுடைய ஜெபத்திற்கு என் செவிகள் திறந்ததாக என் கண்கள் கவனித்திருக்கிறதா இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் செவியை கேட்டு கண்ணை பார்த்து அவர் நேர பேதுருவை விடுவிச்சு கொண்டுட்டார். அப்போ நம்முடைய ஜெபத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. யாருடைய ஜெபத்திற்கு? நீதிமானுடைய ஜெபத்திற்கு. நீதிமானுடைய ஜெபம், துன்மார்க்கருடைய ஜெபம் அவருக்கு அருவருப்பானது, அருவருப்பானது. நீதிமானுடைய ஜெபத்தை குறித்து சொல்றார். ஆகவே இன்னும் சொல்றேன் பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இப்ப போதும். அதாவது அன்னாளுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, பெண்ணினாளுக்கு இருக்குது, குழந்தைகள் இருக்குது. ஆனா இங்க வந்திருக்கிறாங்க தேவாலயத்துக்கு. இவன் மனம் கசந்து, என்னடா நமக்கு இவ்வளவு காலமா குழந்தை இல்லையே அப்படின்னு மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணலாம். கவனமா கேட்டுங்க. மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாது. இந்த விண்ணப்பம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. சரிதானே? சரி, இப்போ 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். இப்போ அவர் ரொம்ப நேரமா ஜெபம் பண்றா, பாரத்தோடு ஜெபம் பண்ணிருக்கிறான், ஜெபம் பண்றா. இதை ஏலி பாக்குறான், ஆசாரியன் பாக்குறாங்க, வாசல் படியில உட்கார்ந்து இருக்கிற ஆசாரியன் பாக்குறான். ரொம்ப நேரமா ஜெபம் பண்றாள, ஆனா வாய் மட்டும்தான் செய்து, சத்தம் வெளியே வரல. வாய் மட்டும்தான் செய்து, சத்தம் வெளியே வரல. இந்த சிச்சுவேஷன்ல பார்த்துட்டான் ஏலி. அடுத்த வருஷம் அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்து இருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. ஏலி ரொம்ப நேரமா கவனிக்கிறான், இவ்வளவு ரொம்ப நேரமா ஜெபம் பண்றா. ஆனா இருதயத்துல ஆண்டவர்கிட்ட பேசுறா. அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைது. இப்படி உதடு மட்டும் அசைது, இருதயத்துல பாரத்தோடு கூட ஜெபம் பண்றா, அழுது ஜெபம் பண்றா, வேதனையோடு கூட ஜெபம் பண்றா. ஆனா சத்தம் வெளியே கேட்கலன்னு இந்த ஆசாரியனாக ஏலிக்கு என்ன எண்ணம் வந்துருச்சுன்னா, அடே 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 இவ குடிச்சு வெறிச்சிருக்கிறா போல்லுக்குதப்ப, குடிச்சு வெறிச்சு இந்த மாதிரி உட்காந்துட்டு உதட்ட அசைச்சிட்டு இருக்கா போலுது அப்படின்னு நினைச்சு குடிச்சு வெறிச்சிருக்கிறா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இவளோ மனம் கசந்து பாரத்தோடு கூட அழுகிறாள். தேவ சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். இருதயத்திலிருந்து விண்ணப்பம் போகுது. கர்த்தர் நீதிமானுடைய ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கதாகவும் கண்கள் கவனிக்கிறதாக இருக்குது. கர்த்தர் உதட்டு அசைச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா. என்ன நடக்குது? ஏலி பார்க்குறான், என்னடா ரொம்ப வெறிச்சிருப்பா போலுங்க, ரொம்ப நேரமா இப்படி முணுமுணுன்றால குடிச்சு வெறிச்சிருப்பாளோ அப்படின்னு அவனுக்கு சந்தேகம். ஆனால் மேலே இருக்கிற ஆண்டவர் அவளுடைய இருதயத்தின் வேதனையை பார்த்தார். வேலை இருக்கிற ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை காண்கிறவர். ஆகவே அங்கிருந்து பார்க்கிறார், என்ன நடக்கும் பாருங்க, வாசிங்க. அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். என்ன சொல்றான்? எது வரைக்கும் வெறிச்சிருப்ப? அவளை பார்த்துட்டான். பார்த்துட்டு
குடிச்சு வெறிச்சிருக்கிறான்னு நினைச்சு எது வரைக்கும் வெறித்திருப்ப, உன் குடிய உன்னை விட்டு விலக்கு அப்படின்றான். ஐயோ ஐயோ, இவ்வளோ இப்போ இவனுக்கு குடிச்சிருக்கிறாங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா என் தேவன் நீதிமானுடைய ஜெபத்திற்கு கண்கள் திறந்திருக்கு பார்த்தீங்களா, அவருக்கு வேற மாதிரி தெரியும். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு குடிச்ச மாதிரி தெரியுது. ஆனால் அவருக்கு என் மகன் அழுது ஜெபம் பண்றாளு, ஐயோ தேவனுடைய பிள்ளையாச்சே அப்படின்னு அழுது ஜெபம் பண்ண அவளுடைய ஜெபத்தை கேட்கிற பாருங்க எப்படின்னு பார்ப்போம் அடுத்த வருஷம். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஏலிக்கு குடிச்சு வச்சிருக்கிறாங்கிற எண்ணம். ஆனா அவ சொல்றா, இல்லையா அப்படி இல்லை என் ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள வேதனை நிறைந்த ஒரு ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஐயா நான் குடிக்கல, ஐயா குடிக்கல, என் இருதயத்தின் வேதனைய ஆண்டவர் சமூகத்தில் ஊத்தினையா அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். வேதம் என்ன சொல்லுறது? நீதிமானுடைய ஜெபத்திற்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருப்பதாகவும் அவருடைய கண்கள் கவனிக்கிறதாகவும் இருக்குது. ஆகவே அவர் கவனிச்சாரு. அப்ப ஏலி சொல்றான், உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது, நீ சந்தோஷமா போகணுன்னு. அன்னையிலிருந்து அவன் துக்கமா இல்லைங்க, அவன் துக்கமா இல்லை. தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டாரா? அவருடைய ஜெபத்திற்கு கண்கள் திறந்திருந்ததா? அருமையான சௌரியே, நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறோம். நீங்களும் நானும் அன்னைக்கு அங்க சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க, இவன் அழுது ஜெபம் பண்றா. அப்படியானால் நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், ஜெபிக்கும் போது காண்கிற கர்த்தர், நிச்சயமாய் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? பாரத்தோடு இருக்கணும். சில நேரங்களில் நான் எவ்வளவு நாளா ஜெபம் பண்ண தெரியுமா, நடக்கலையே பிரதேர், நடக்கலையே பிரதர். எங்க நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். சும்மா உதாரணம் சொல்ற, லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். ஓஹோ, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். அப்படியானால் ஏன் இப்படி சொன்ன பாருங்க, இந்த சோர்ந்து போகாமல்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு இதை சொல்லிக்கலாம்ல, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னான்னு சொல்லிக்கலாம்ல. சோர்ந்து போகாமல், அப்படியானா ரொம்ப நாளா ஜெபம் பண்ற பிரதேர், ஒன்றும் நடக்கல பிரதேர் அப்படின்னு சோர்வு வந்துடும். ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கேட்கலையே, நடக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்வு வந்துடும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் அதுக்கு ஒரு ஓமே சொன்னார். அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவன்ட்டு ஒரு விதவை போனான். விதவை போய் எனக்கும் எதிராளிக்கும் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் தீர்த்து விடுங்கன்னா அவன் கண்டுக்கிறதே இல்லை. அவன் அலட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்து ஒரு நாள் அவனே நினைச்சான், நான் அவளுக்கு நியாயம் தீர்ப்பேன், நான் தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறவனும் தெரியும், நான் அநீதி உள்ளவனும் தெரியும், ஆனா இவ ரொம்ப அலட்டிக்கிட்டே இருக்கிறா, அதனால அவளுக்கு நியாயம் செய்வேன் இருதயத்தில் சொன்னான்னு இருக்கு. இயேசு சொல்றாரு, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை கவனியுங்கள். அப்படி இருக்க அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையா இருந்து இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? அப்படியானால் நம்ம பொறுமையையும் கவனிக்கிறார், பொறுமையும் பார்க்கிறார். நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் எனக்கு தெரியும்பா, தெரியும், ஆனா எப்படி ஜெபம் பண்றீங்கிறதையும் நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் நீங்க சோர்ந்து போகிறதையும் பார்க்கிறேன். ஆனா நீடிய பொறுமையா இருந்து இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் செய்வார். சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அப்படின்னா ஜெபம் பண்ணி பார்த்தேன், விசுவாசமே போச்சு, இப்போ அந்த மாதிரி போயிடும். ஆகையினால நீங்களோ நானோ எப்படி ஊக்கத்தோடு கூட பாரத்தோடு கூட ஜெபிக்கும் போது என் தேவன் கண்களினாலே காண்கிறவராக இருக்கிறார், செவிகள் திறந்திருக்கிறவராக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதுக்கு முதல்ல ஜெபத்துக்கு நோக்கமாக இருக்கிறார். ரெண்டாவது, கர்த்தருடைய கண்கள் ஏன்
நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 21வது வசனம். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. இப்போ மனுஷருடைய வழிகளில் நோக்கி இருக்கிறதுன்னு இருக்குது. அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார்னு இருக்கு. அப்போ அதுல நானும் நீங்களும் உண்டு. எப்படி? அவருடைய கண்கள் நீதிமான்களுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவங்க போறாங்க, இவங்களுக்கு எந்த நஷ்டம் வரக்கூடாது. அவருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது கர்த்தருடைய கண்கள். அப்படியானால் எப்படின்னு பாருங்களேன். இப்போ 91வது சங்கீதம் 1வது 2வது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். என்னன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். யார் உன்னதமானவர்? ஆண்டவராக இயேசு. அவருடைய மறைவுக்குள்ள எப்படி வருது? எப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறானோ அப்பொழுது வேதம் சொல்லுகிறபடி அவரை தரித்துக் கொள்கிறோம். அப்போ உள்ள வந்துட்டோம், உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள வந்துட்டோம். அப்படி வந்தவங்க சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குறாங்க. இப்படி தங்குறவங்க என்ன செய்வாங்க? வாசிங்க அடுத்த வருஷம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இப்போ உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறவன் என்ன சொல்லணுமா? நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் சொல்லுவேன். அப்போ ஆண்டவற்றை சொல்லணும். ஆண்டவரே நீர் என் அடைக்கலம், ஆண்டவரே என் தேவன், ஆண்டவரே என் கோட்டை, ஆண்டவரே நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லணும். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆனா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம அவருடைய மறைவுக்குள்ள தானே இருக்கிற, அவர் நம்மளை காத்துக்குவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா என்ன சொல்லுது வேதம்? நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கேன்னு சொல்லணும். சொல்லவா? நான் தினம் இங்கே ஜெபம் பண்ணும்போது சில நிமிஷங்கள், ஆண்டவரே நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் அப்படின்னு இப்படியே சொல்லிட்டு வருவேன். சில வினாடிகள் நான் அப்படியே சொல்லிட்டு வருவேன். நீர் என் தேவன், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன். சரி, இப்படி சொல்றதுனால என்ன லாபம்? மனுஷனுடைய வழிகள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு. அப்போ நானும் நீங்கள் நீதிமான்கள். நம்ம வழி மேல நோக்கமா இருக்கிறாரா? கண்ணு நோக்கமா இருக்குதா? இப்படி சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. வாசிங்க அதே அதிகாரம் 11வது 12வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என்னமா? இவர் மனுஷனுடைய வழிகள் மேல் நோக்கமா இருக்கிறார். கண்கள் பார்த்துட்டே இருக்குது. இப்ப என்ன, நம்ம ஆண்டவரை பார்த்து நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கேன்னு சொல்லும்போது என்ன செய்யறாரு? வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். மேல இருந்தே பாக்குறாரு. ஆஹா, போயிட்டு இருக்கிறாரு, என் மகன் போயிட்டு இருக்கிறான், அப்படி போயிட்டு இருக்கும்போது அவனை காக்கணும் அப்படின்னு சொல்லி தூதர்களுக்கு கட்டளையிடுறாராம். நம்மை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுறாராம். இவரு மேல இருந்து பார்க்க கர்த்தர் தம்முடைய கண்களினால நம்மளை பார்க்கிறாரு, வழிகள்லாம் பார்க்கிறாரு. மேல இருந்து தூதர்களுக்கு கட்டளையிடுறாரு. தூதர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு தூதர் வந்ததும் தெரியாது, தூதன் ஏந்துறதும் தெரியாது. ஆனா நம்ம பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் நம்ம கையில ஏந்திக்கிட்டே போறாங்க. ஆனா நம்ம நடந்தான் போற மாதிரி இருக்கும், நம்ம நடந்தான் போற மாதிரி இருக்கு. ஆனால் தேவன் பார்க்குறாரு, என் பிள்ளைகள் வழியில் போகிறாங்க, அவங்கள ஏந்திட்டு போய் சொல்கிறேன்னு சொல்லி போகிறாரு. சரியா? இப்போ நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன், வாசிப்போம். கடந்த ஏப்ரல் மாதம், போன வருஷம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நானும் பிரதருமா ஊழியத்துக்கு காரில் போகிறோம். அப்படி போகும்போது ஒரு சின்ன சூழ்நிலை வந்துடுச்சு. சின்ன சூழ்நிலைனா நான் அப்படி கண் எமைக்கும் முன்னால இந்த காரு இது சென்ட்ரி மீடியம் காரு இப்படி போகுது, இப்படி பிரதர் பிரதர் பிரதர்ன்றேன். ஆனால் அவர் பாவம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு. பட்டுன்னு சென்ட்ரி மீடியனை தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சு. சென்ட்ரி மீடியனை தாண்டி அந்த பக்கம் போயிடுச்சு. நான் இங்கேருந்து தூரத்தை பார்க்க, அங்கேருந்து கார் வரணும், லாரி வரணும், பஸ்ஸு வரணும். இங்கேருந்து பார்க்குறேன், தூரத்தில் ஒரு சிவப்பு கார் வருது. எங்கள் வண்டி அங்கே போய் நிற்கிது. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி சொல்கிறேன், எனக்கோ
சகோதரனுக்கோ என் காருக்கோ அந்த ஒரு சேதம் இல்லாத காத்தார், ஒரு சேதம் இல்லாத காத்தார். டயர் பஞ்சர், மற்றபடி ஒரு சின்ன அந்த வீல் வந்து ஒரு, மற்றபடி எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி காக்கிறவர் என் தேவன். காக்கிறவர் ஐயா, பறந்து காக்கிற பட்சியை போல் நமக்கு ஆதரவாக இருக்கிறவர், வழிகளெல்லாம் காக்கிறவர். தேவனுடைய கண்கள் நம்முடைய வழிகள் மேலே நோக்கமாக இருக்குது, பாத கலிடாது படிக்குன்னு சொல்லி. இப்போ ஒரு சின்ன சம்பவம் வேதத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 22 முதல் 27. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இப்போ அங்க ஒரு கூட்டத்தில் ஆண்டவர் பேசிட்டு ஜனங்களெல்லாம் அனுப்புறாரு. சீஷர்களை படவில் ஏறி நீங்க அக்கறை போயிருங்கப்பா, எனக்கு முன்னால் நீங்க போங்க அப்படின்னு அவங்கள துரிதப்படுத்துறாரு. சீஷர்கள்லாம் படகுல ஏறுறாங்க. இவர் எங்க போறான்னு பார்ப்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். இப்போ ஜனங்களை அனுப்பிச்சாச்சு, இவங்களோ போட்ல போறாங்க, படகுல போறாங்க. இவர் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி இருக்கிறார். இவங்களோ கடலோ இல்லை ஆறோ நமக்கு தெரியல, அக்கறைக்கு போவோம், சரி போங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. இப்போ இவர் இருக்கிறது எங்க? மலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சாயங்காலமான போது தனிமையா இருக்கிற, தனியா உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. சாயங்காலமாயா இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. வாசிங்க. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. ஓஹோ, இப்போ சாயங்காலம் அங்க போகுது, படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடினாலே அலைகளினால் அலைவுபட்டது. ஆஹா, பயங்கர காற்று. இப்ப என்ன செய்ய முடியல? பயங்கர காத்துல அலையினால படகு அலை இது இப்படிமா ஆடுது. இரவின் 4ஆம் சாபத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். எங்க இவர் இருந்தது? எங்க? மலையில. இவங்க போறது எங்க? கடல்ல. இவர் எப்படிங்க பார்த்தாரு? இவங்க வேதனைப்படுறதை எப்படி பார்த்தாருங்க? தனித்திருந்தார், மலையின் மேல தனிச்சிருந்தார். நீங்க போங்க பார்க்கறக்கு. என் தேவன் நீதிமானுடைய வழிகள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறவர். அவர் மேல மலையில இருக்கிறாருங்க. மலையில இருக்கிறவருக்கு பாக்குறாரு, ஐயோ என் பிள்ளைகள் இது மாதிரி போறாங்க, படகு இப்படிமா அலையுது, ஐயோ மூழ்கிற கூடாதுன்னு சொல்லி நேர நடந்து வந்தாரு. ஆவேசம் சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பேதுரு சொன்னான், நான் தான் பயப்படாதீங்கன்னு சொன்னேன், நான் நீரானா நான் நடந்து வரும்படி செய்யுங்கன்னு. நடந்து போகும்போது உள்ள போனாங்க, ரெட்சின்னு சொன்னோன்னா தூக்கிட்டார். அவர் கடல் படகுல ஏறிட்டார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இவங்க கூப்பிடவே இல்லைங்க. இவர் இருந்ததோ மலையில, இவங்க போறதோ கடல்ல. வேதம் அழகா சொல்லுது, நீதிமானுடைய வழிகளை அறிந்திருக்கிறார், நோக்கமாய் இருக்கிறார். நம்ம வழிகள் எப்படி போறோம், எங்க போறோம், எல்லாவற்று மேல நோக்கமாய் இருக்கிறார். நோக்கமாய் இருந்து ஆபத்தோ விபத்தோ வந்துவிடக்கூடாது என்று சொல்லி தேவன் நம்மை குறித்து தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒண்ணு, நீதிமான்களுடைய ஜெபம் அவருடைய செவிகள் கேட்கதாகவும் கண்கள் திறந்திருக்கிறதா இருக்குது. ரெண்டாவது, நீதிமான்களுடைய வழிகளெல்லாம் அவர் காக்கிறார், கண்ணோக்கமா இருக்கிறார், வழிகளெல்லாம் கண்ணோக்கமா இருக்கிறார். மூன்றாவதாக நீதிமான்களை குறித்த கர்சனை பாருங்க. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்ன சொல்றாரு நீதிமானாகிய தாவீதிட்ட? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நீதிமான் மேல தேவன் கண் வைத்தது எதற்கு? ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ்,
ஆலோசனை சொல்ல, நமக்கு ஆலோசனை சொல்வதற்காக நம்ம மேல தம்முடைய கண்ணை வச்சிருக்கிறார். எப்படி எங்க போகணும், என்ன பண்ணணும், என்ன பேசணும், என்ன பண்ணணும் எதுன்னு சொல்லி ஆலோசனை சொல்வதற்காக தேவன் தம்முடைய கண்களை நீதிமான்கள் மேல் நோக்கமா வச்சிருக்கிறார். கவனமா கேளுங்க. இப்போ சில சம்பவங்களை பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய ஒன்று வாசிங்க. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். ஓஹோ, என்னாச்சு? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்டாங்க. உடனே எப்படா தாவீதை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாவீதை தேடி வர்றாங்க. தேடி வந்தா அதை தாவீது கேள்விப்படுறான். தன்னை தேடி வர்றாங்க, நம்மளை காலி பண்றதுக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்தில், அதாவது பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டான். எங்க போனா, எங்க இருந்தா பாதுகாப்பா இருக்க முடியுமோ அங்க பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டான். இப்ப என்ன நடக்கு பாப்போம். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். இப்ப பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பயங்கர சோல்ஜர்ஸ், வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பள்ளத்தாக்குல பரவி இருக்கிறாங்க. எதுக்காக? தாவீதை கொன்னுறணும். சோ பரவி இருக்கிறாங்க, அங்க இங்கனுமா பரவி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை என்ன செய்யறான் பாருங்க தாவீது. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்துல அவன் ஆலோசனை கேட்கிறான் பாருங்க. என்ன கேட்கிறான்? இப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம்? வாங்கடா போயிட்டு வந்துடலாம், இல்லை நம்மளா அவனை பார்த்துடலாம் ஒரு பாடு அப்படின்னு நம்ம நினைச்சு மடன்னு ஸ்டெப் பண்ண பார்ப்போம். அவன் என்ன பண்றான்? ஆண்டவரே, பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், ஆலோசனை கேட்கிறான். என்ன ஆண்டவரே, நான் போலாமா, போனா ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆலோசனையே கேட்க மாட்டோம். நமக்கு என்ன விருப்பமோ அதை செய்யறதுக்கு மடன்னு ஸ்டெப் பண்ணி போயிடும். ஆனா அவன் என்ன பண்றான்? பெரிய கிரிட்டிக்கல் பொசிஷன், அவன் உயிருக்கு ஆபத்தான நேரம். இந்த நேரத்தில் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். நான் அவங்கள பின்தொடரலாமா, அவங்க எங்க கையில ஒப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு விசாரிக்கிறான். கர்த்தர் என்ன சொல்றாரு அவனுக்கு ஆலோசனை? கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமா ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீது சொன்னார். என்ன மாதிரி ஆலோசனை சொல்றாரு பாருங்க. அவனும் பாருங்க, இந்த கிரிட்டிக்கல் பொசிஷன்ல சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. இந்த பொசிஷன்ல என்ன ஆண்டவரே, நான் போகட்டுமா வேண்டாம்? அவர் போன்னு சொன்னா போறேன், போகலன்னா போகல அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதான் தான் கேட்குறேன் ஆலோசனை. நம்ம என்ன பண்ணுவோம்? நான் போட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல வந்ததெல்லாம் போயிடும். தப்புன்னு நம்ம எண்ணத்துல வர்றதை படி செஞ்சுப்போம். ஆண்டவரை நீங்க சொல்லுங்கப்பா அப்படிதான் சொல்லுவோம் நினைக்கிறத படி தான் செஞ்சுப்போம். அப்படியா இல்லை? தேவனிடத்துல ஆலோசனை கேட்கும்போது தேவன் வேதத்திலிருந்தோ மற்றபடி காரியங்களிலிருந்தோ நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். உடனே போயிட்டான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்படி என்ன சொல்றாரு? கர்த்தருடைய கண்கள் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உன்மேல் என கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்போ தேவன் நீதிமான்கள் மேல் கண்கள் வைத்திருக்கிறது 1 of 3 சென்ஸ் நமக்கு ஆலோசனை சொல்ல. நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு நம்ம மேல கண் வச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஆலோசனை கேட்கணும்ல, ஆலோசனை கேட்கணும்ல. அவர் ஆலோசனை சொல்றதுக்கு அவர் ரெடி, ஆனா நம்ம கேட்கணும்ல. நான் இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, இங்க போகலாமா, பண்ணலாமா அப்படின்னு ஆலோசனை கேட்கணும். அப்படி கேட்கும்போது நம்ம மேல கண்ணை வச்சு சரியான ஆலோசனை கொடுக்கிறவராக இருப்பார்.
இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். தாவீது ஆலோசனை கேட்ட சம்பவத்துல இன்னொரு சம்பவம் சொல்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் எடுத்து வச்சுங்க. இப்போ தாவீது சவுலுக்கு பயந்து பெலிஸ்தியர் தேசத்துல வந்து ஒரு ராஜாவுக்கு கீழே உட்காந்துட்டான். அந்த ராஜா இவன் மேல அன்பு செலுத்தி இவனை மேன்மையா எண்ணி இவனை வச்சிருக்காரு. அவனுக்கு ஒரு பட்டணம் கொடுத்துட்டாரு. முதல்ல என்ன பட்டணம் கொடுத்திருந்தாரு? ராஜதானி பட்டணம். ராஜதானி பட்டணம்னா என்னங்க? கேபிட்டல் சிட்டி, பெரிய பட்டணத்தை கொடுத்தான். எனக்கு அது வேணாம், சாதாரண பட்டணம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன இடத்த கொடுத்தாங்க அவங்க? அந்த ராஜா என்ன இடம் கொடுத்தான்னா சிக்லாக் என்கிற ஒரு பட்டணத்தை கொடுத்தான். இந்த சிக்லாக்கில் தான் தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் என்ன பண்ணுறாங்க? வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ ஒரு யுத்தம் நடக்குது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக. இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிறது யார்? அப்போ சவுல். சவுலுக்கு பயந்து தான் இங்கே வந்துட்டான் பெலிஸ்தியர் தேசத்துக்கு. ஆனால் இப்பொழுதோ பெலிஸ்தியர்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போறாங்க. அப்போ அந்த ராஜா இவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தான், நீ வா அப்படின்னு. இவனும் போறான், நானும் வரேன் அப்படின்றான். ஆனால் அங்கே உள்ள அதிகாரிகள் என்ன சொல்லிட்டாங்க? ஏய், இவன் சேம் சைட் கோல் போடுவான் நம்மகிட்ட இருந்த. ஏன்னா அவன் யூதன், அதனால இவன் வரக்கூடாது அப்படின்னு. அந்த ராஜா சொல்றான், இல்லை அவன் ரொம்ப நல்லவன், என் கூட இவ்வளவு நாள் இருந்திருக்கிறான், ஒரு சின்ன காரியம் கூட அவன்கிட்ட நான் தப்பு கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னபோது இல்லை அவன் கூட வரக்கூடாது அப்படின்னா. அவன் அந்த ராஜா சொல்றான், எப்பா நீ வர வேணான்னு சொல்றாங்க, அதனால திரும்பி போயிரு. அவன் ஒரு சேனையோட போறான், கொஞ்சம் கூட்டத்தோட போறான். இப்போ நீ போயிருன்னு சொல்லி ராஜா சொல்றான். அவன் அந்த ராஜாவுக்கிட்ட சொல்றான், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? என்னை போன்னு சொல்றீங்க? நான் எதாவது பண்ணேன் உங்களுக்கு? என்ன தப்பு பண்ணிட்டேன் என்னை போன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லப்பா உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஆனா மற்ற அதிகாரிகள் வேணான்றாங்க. இப்போ அங்க சிக்லாக்கில் இருந்து இப்போ யுத்தத்துக்கு போனவன் போகிற வழியில திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. ராஜா சொல்லிட்டா நீ போயிருப்பாரு. இவன் வர்றான், வந்தா என்ன நடக்குன்னு பாருங்க. 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வாசிக்கிறாங்க. 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து. ஒரு நிமிஷம், என்னவா அங்க போயிட்டு அந்த ராஜா கூட போயிட்டு திரும்பி வர்றதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. 3ஆம் நாள்ல வந்து நிக்கிறாங்க. வந்து சேர்றதுக்குள்ள அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரிச்சாங்க. வந்து பார்த்தா சுட்டரிக்கப்பட்ட பட்டணமாயி போச்சு. வீடுகள்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்குது, எல்லாமே சுட்டரிக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில அவன் என்ன பண்றான் பாருங்க. அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இப்ப வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? அங்க இருந்த ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து ஒருத்தரை கூட கொண்டு போகல, எல்லாரையும் பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஊரோ எரிஞ்ச நிலைமையில இருக்கு. ஊருக்குள்ள ஒருத்தன் இல்லை. இவங்கெல்லாம் மனைவிகளையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு போயிருக்காங்க, பெற்றோரையும் விட்டு போயிருக்காங்க, பெரியவங்களையும் விட்டு போயிருக்காங்க. இப்ப போனவங்க எல்லாம் திரும்பி வந்து பார்த்தா பட்டணம் எரிஞ்சு கிடக்குது, ஊருக்குள்ள ஒருத்தர் இல்லை. மனம் வேதனை. என்ன நடக்குன்னு பாருங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அவனை ரொம்ப நெருக்கிட்டாங்க. ஆனா வேதம் அழகா சொல்லும், அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் மனைவிகள் 2 போயிட்டாங்க, பிள்ளைகள் போயிட்டாங்க, எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து யாருன்னு தெரியாது. இப்ப இவன் என்ன செய்யறான் பாருங்க. இந்த சூழ்நிலையில நம்மளா இருந்தா என்னங்க பண்ணிருப்போம்? இந்த பக்கம் ஒரு கூட்டம் போடா, இந்த பக்கம் ஒரு கூட்டம் போ, இந்த பக்கம் போடுவோம், மடமடன்னு அங்கங்க அனுப்பிச்சு விட்டுருப்போம்.
ஏன்னா அவன் மனைவி இருக்கிறான், பிள்ளைகளை விட்டுட்டு இருக்கிறான், பெற்றவங்களை விட்டுட்டு இருக்கிறான். அதனால மடமண்ணு இவனோட நெருக்கிறாங்க, கூட இருக்கிறவனோட நெருக்கிறாங்க. அந்த இவனால் தான்டா வந்தது, தாவீதால கொல்லுங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டானுங்க. இப்ப தாவீது என்ன செய்யறான் பாருங்களேன், வாசிங்க 7வது 8வது வசனம். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்போ நம்மளா இருந்தா என்ன ஜெபம் பண்ணிருப்போம்? கவனமா கேளுங்க. இப்போ ஏபோத்தை வச்சு கேட்குறான், ஆண்டவரே நம்மளா இருந்தா இவங்க எந்த பக்கம் போயிருக்காங்க, நான் போய் உடனே பிடிச்சிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே சொல்லுங்க, அப்படிதான் கேட்டுப்போம். அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா அப்படின்னு கேட்குறான். ஒரு ஆலோசனை கேட்குறான் பாருங்க. நம்ம ஆலோசனை கேட்டிருக்க மாட்டோம். ஆண்டவரே இப்படி நாங்க போறோம்ப்பா, அவங்கள ஒப்பு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு தான் ஒரு முடிவுக்கே வந்து இருப்போம். அப்படி அவன் கேட்கல. இப்ப மனைவிகளை இழந்து நிற்கிறான், பிள்ளைகளை இழந்து நிற்கிறாங்க, எல்லாரையும் இழந்து நிற்கிறாங்க. அவன், ஆண்டவரே நான் போகலாமா, பிடிப்பேனா? சப்போஸ் வேணான்ட்டு என்ன பண்ணிருப்பான்? வேணாம் நீ போகாதன்னா என்ன பண்ணிருப்பான்? போயிருக்க மாட்டான். ஏன்னா சொன்னவர் ஆண்டவர், சொன்னவர் ஆண்டவர். அதனால அவருடைய ஆலோசனை கேட்கிறான், நீ பின்தொடர்ப்பா, நீ பிடிச்சிருப்பா அப்படின்னு ஒன்று. அந்த ஆலோசனை கேட்டு அதன்படி போனா அவங்களெல்லாம் மீட்டுட்டு வந்துட்டான்னு இருக்கு. அருமையானவளே, நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறபடினாலே தேவனுடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் என்ன செய்வாரா, நான் அவர்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அப்போ தேவனுடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் நமக்கு ஆலோசனை சொல்ல, நமக்கு ஆலோசனை சொல்ல. ஆனா ஆலோசனை கேட்கணும், நம்ம தான் கேட்கணும். ஆண்டவரே இப்படி இருக்குது, என்ன செய்யலாம் ஆண்டவரே, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க. கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்துவார். ஓகே, முதலாவது எதுக்காக கண்ணு திறந்து பார்த்துட்டு இருக்கிறாரு? ஜெபத்துக்கு கண்ணு திறந்துருக்குது. ரெண்டாவது வழிகள் எல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கண்ணை திறந்து வச்சிருக்காரு. மூணாவது நம்ம மேல கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனை சொல்லணும்னு நினைக்கிறார், ஆலோசனை சொல்லணும்னு நினைக்கிறார். நான்காவதாக யோபுவின் புத்தகம் 36வது அதிகாரம் 7வது வசனம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களுடைய கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். என்னமா இப்போ யாரு? நீதிமான்களை, அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். யார? நீதிமான்களை. ஆனா என்ன நடக்குதுன்னு பாருங்க, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல். அப்போ எதுக்கு அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்கல? அவர்களை ராஜாக்களோடு உட்கார வைக்கணும், சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும், உயர்ந்த ஸ்தலத்தை உட்கார வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கண்களை, தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமலே வச்சிருக்காரு. எப்படா இவங்களை மேல தூக்குறான், எப்படா இவங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவருடைய கண்களை நீதிமான்கள் விட்டு விலக்காம அவங்கள பார்த்துட்டே இருக்கிறார். அப்படின்னா நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிறாருங்க, நம்மளை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாகவே இருக்குது, நோக்கமாகவே இருக்குது. நான் உதாரணங்கள் சொல்றேன் பாரு, வாசிப்போம். சங்கீதம் 70:5. ஆனோ சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர். கர்த்தாவே தாமதியாதேயும். என்ன எழுதிருப்பாருங்க? இப்போ இவன் சங்கீதக்காரன் சொல்றான், நான் சிறுமையானவன்,
எளிமையானவன், நீர் தான் எனக்கு துணன்றான், நீர் தான் எனக்கு துணன்றான். சிறுமைப்பட்டவன், எளிமையானவன், என்னிடத்தில் தீவிரமாகறோம், எனக்கு துணை நீங்க தான் பான்றான். இப்போ பாருங்க, வேதம் என்ன சொல்லுது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். இப்போ கர்த்தருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாரும் இருக்கிறோம். கர்த்தருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாம். அது சென்ட்ரல் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்டேட் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லா அதிகாரிகளுமா இருக்கட்டும், எல்லாரும் கர்த்தர் கண்ட்ரோலில் தான். என்ன சொல்றாரு? கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், அவர் நினைச்சா தரித்திரனாக்கிடுவார், தரித்திரனாக்கிடுவார். அவர் நினைச்சா ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் நினைச்சா ஒருத்தனை தரித்திரன் ஆக்கவும் முடியும், ஒருத்தனை ஐஸ்வர்யம் ஆக்கவும் முடியும். அவர் கையில் தான் இருக்குது. அதோடு மாத்திரமல்ல, ஒருத்தனை தாழ்த்தவோ உயர்த்தவோ அவரால் தான் முடியும். மேலே இருக்கிறவனை தூக்கி கீழே போடவும் தெரியும், கீழே இருக்கிறவனை தூக்கி மேலே வைக்கவும் தெரியும். ஆனால் நம்ம முதல்ல வசனம் என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கு. எதுக்கு? அவங்களை சிங்காசனத்தில் வைக்கவும் உயர்த்தவும் நோக்கமாக இருக்கு. எப்படா உயர்த்தலாம் இவங்களை, எப்போ இவங்களை மேன்மைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாகவே இருக்குதான், நோக்கமாகவே இருக்குதான். இப்போ அவன் சொல்கிறான், தாவீது, நான் சிறுமை எளிமை மாறுவன், நீரோ என் மேல் நினைவாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மா கூட மறந்துட்டாங்க. அதனால தான் அவன் அழகா சொல்லுவான், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்ளார். இந்த ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்காக சாமுவேல் தைல கொம்பு எடுத்துட்டு வந்திருக்கிறான். ஈசாய் மகங்களெல்லாம் லைன்ல போக சொல்றான். இல்லை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக லைன்ல போக சொல்றான். இவன் உருவத்தை பார்த்து இவனாத்தான் இருக்குமோ இவனாத்தான் இருக்குமோன்னு அவர் சொல்லிட்டாரு ஆண்டவர். ஏய், நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன், உருவத்தை பார்த்தெல்லாம் ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் கடந்து போயிட்டாங்கங்க. ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அவன் கேட்குறான், ஏப்பா வேற ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேற ஏதாவது பிள்ளைகள், உனக்கு பிள்ளைகள் உண்டாப்பான்னு. ஆமாங்க, ஒருத்தன் சின்ன பையன், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஏங்க, தகப்பனும் தாயும் மறந்துட்டாங்கங்க கொண்டு வர்றதுக்கு. இந்த பந்திக்கு கொண்டு வர்றதுக்கு தகப்பனும் தாயும் மறந்துட்டாங்க. இந்த 7 பேரும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, பெரிய ஆளா இருக்கிறாங்க. அவன் சின்ன பையன், அவனை மறந்துட்டாங்க இந்த தகப்பனும் தாயும். அதனால தான் சொன்னான், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர். அல்லேலூயா. யாரும் நம்மளை கைவிடலாங்க, மறந்துடலாங்க. சொல்றான் பாருங்க, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ நீரே என் மேல் நினைவாயிருக்கிறீர், நினைவாயிருக்கிறீர். எங்க அப்பா அம்மா மறந்துடலாம். அருமையான தேவஜனமே, உங்க குடும்பம் உங்களை மறக்கலாம், ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை மறந்துடலாம், என் தேவன் மறக்க மாட்டார். அதனால தான் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்காரு. போங்க, சரி, எப்படி இருக்கட்டும், வாங்க பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்போ அவன் சொல்றான், என் மேல் நினைவாயிருக்கிறேன், நான் சிறுமை எளிமையானவன். ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுவான், உயர்த்தவும் தாழ்த்தவும் அவர் கையில் தான் இருக்குது. இப்போ சொல்லிட்டு 8ஆம் வசனம், அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இப்ப பாருங்க என்னவா, இப்போ அவனை சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அப்போ இந்த புழுதிலிருந்து தூக்கவோ குப்பையிலிருந்து உயர்த்தவோ தேவன் ஒருவரால் தான் முடியும், தேவன் ஒருவரால் தான் முடியும். நான் இப்படி ஆயிடுவேன்னு சொன்னாலே தூக்கில போட்டுருவார். ஆனா இவர் நினைச்சாருன்னா பிரபுக்களோட உட்காரவும் பண்ணுவார், குப்பையிலிருந்து உயர்த்தவும் பண்ணுவார், மகிமுள்ள சிங்காசனத்தையும் சுதந்திரிக்கவும் பண்ணுவார். நான் எப்படின்னு உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இப்போ தாவீதை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவனோ ஆடுகளை மேய்க்கிறவன், மிலிட்ரிக்கு போயிருக்கிறான், அவங்க அண்ணனை தேடி, அண்ணன்மாரை தேடி போயிருக்கிறான்.
அந்த நேரத்தில் அவங்க அண்ணன் கேட்குறான், டேய் கொஞ்சம் ஆடுகளை எங்கே விட்டு வந்தாய்? அப்போ அவன் மேய்ச்சது எவ்வளவு ஆடு? கொஞ்சம் ஆடு. கொஞ்சம் ஆடு தான் மேய்ச்சான். எங்க கொஞ்சம் ஆடை மேய்ச்சவனுக்கு ராஜ சிங்காசனம் கொடுக்க தேவனால் முடிந்ததுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எதுக்கு நோக்கமா இருக்குதான்? அவனை சிங்காசனத்தில் வைத்தவும் உயர்த்தவும் என் கண்கள் அவன் மேல நோக்கமா இருக்குது. யோசித்து பார்க்குறான். தாவீது தேவனுக்கா வைராக்கியமா வாழணும்னு நினைக்கிறான். வைராக்கியமா வாழணும்னு நினைக்கிறான். அவன் ஒரு நீதிமான். வேதம் சொல்லுது, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவனுக்கு எல்லாம் செய்வான். அப்படியானா நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமான எல்லாம் செய்யறவங்களா இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்வாராம்? சிங்காசனத்தில் கொண்டு வைக்கவும் உயர்த்தவும் கர்த்தருடைய கண்கள் மேல இருந்து நோக்கிட்டே இருக்குது. ஆகா, எப்படா உங்களை உயர்த்தலாம், எப்படா சிங்காசனத்தில் வைக்கலாம் அப்படின்னு கண்கள் நோக்கமாயிட்டு இருக்கு. ஆனா நம்ம பார்த்து எப்போ ஆண்டவர் வைப்பீங்க, எப்போ சிங்காசனத்தில் வைப்பீங்க, என்னமோ சொல்லிட்டீங்களே, எப்போ வைப்பீங்க? நம்ம இப்படி கேட்டா வைக்க மாட்டாரு. நம்ம அவர்கிட்ட பிடிக்காத முடியாது. ஏன்னா அவருக்கு எந்த நேரத்தில் எப்போ செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் தெரியும். ஆனால் இவன் அது வரைக்கும் பாடுபட்டான். மாமனாரால் கொலை செய்யப்படுகிற அளவுக்கு போயிட்டான். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கட்டுறான். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குது. அந்த அளவுக்கு நான் போயிட்டேன்றான். ஒரு தடவை தாவீதை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. சவுலுடைய சேனை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் அங்கங்கன்னு பார்த்துட்டு ஓடி போயிட்டான். இப்போ வேற வழியே கிடையாது. சாகடிக்கிற சிச்சுவேஷன் நிற்கிறாங்க. இவனும் தாவீதும் அவனுடைய கூட்டாளியும் நிற்கிறாங்க. சுத்திட்டானுங்க. வேற வழியே கிடையாது இப்போ. ஆனால் கர்த்தர் பார்த்தாருங்க. நேரம் ஒரு பிள்ளையாண்டர் வர உழைச்சாரு. சவுல் ராஜாட்ட வந்தாங்க. ஐயா, பெலிஸ்தியர்கள் வந்திருக்கிறாங்க, பெலிஸ்தியர்கள் வந்திருக்கிறாங்கன்னு தாவீதை விட்டுட்டு ஓடி போயிட்டாருங்க. என் கர்த்தர் எவ்வளோ அருமையாக விடுவிக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவருங்க. குறிப்பிட்ட டைம்ல கர்த்தர் காரியங்களை செய்வார். என்ன சொல்லுது இங்க? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிற காரணம் அவங்கள சிங்காசனத்தில் வைக்கணும், அவங்கள உயர்த்தணுங்கிறதுக்காக நோக்கமாகவே இருக்குதான். இப்போ இந்த தாவீதை சிங்காசனத்தில் கொண்டு வச்சுட்டாரு. அவன் தேவனுக்கு முன்னாடி உத்தமமா இருந்தான். அதோடு மாத்திரமில்லை, யோசேப்பு தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமான ஒரு நீதிமான். அவன் என்னன்னா எந்த பாவத்துக்கும் உட்படாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கிட்டான். எந்த சூழ்நிலையிலும் தன்னை உத்தமமாக காத்துக்கிட்டான். தேவன் பார்த்தாரு. ஒருவேளை போத்திபாரின் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாலும் அங்கிருந்து தப்பி போயிட்டான். அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறான். அங்கேயும் உண்மையாக இருக்கிறான். அங்கேயும் அதிகாரியுடைய கண்களை தேவடைய கட்சி இவன் தான் எல்லாரையும் கண்காணிக்கிறான். அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிட்டாரு. இப்போ பார்த்தாரு இவனை நம்ம. ஆனால் இவன் என்ன கேட்குறான்? அந்த 2 பேர் சொப்பனம் பார்த்தாங்கல்ல. ஒன்று சுயம்பாகியின் தலைவன், சுயம்பாகின்னா பட்லர். அடுத்தவன் பானபாத்திரக்காரன் தலைவன். பானபாத்திரன்னா ராஜாவுக்கு பானம் கொடுக்குறவன். ஸோ இந்த 2 பேர் உள்ள வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேர் முகம் ஒரு நாள் ஒரு மாதிரி சோர்ந்து போனோன்னு என்னன்னு கேட்குறான். இல்லை, நாங்கள் 2 பேரும் சொப்பனம் கண்டோம், அதனால வருத்தமா இருக்கு. சொப்பனமா? சொல்லுப்பா, நான் சொல்றேன், அர்த்தம் சொல்றேன். 2 பேரும் சொப்பனம் பார்த்துட்டு இவன்ட்டு சொல்லிட்டாங்க. இவன் 2 பேருடைய சொப்பனத்தையும் கரெக்டா அர்த்தம் சொல்றான். 2 பேரும் ஒரே சொப்பனம் தான் பார்த்துறீங்க. ராஜாவுடைய ஜென்ம நாள் வரப்போகுது, பிறந்த நாள். அந்த நாள்ல சுயமாகி உன் தலையை தூக்கிடுவான் ராஜா. பானபாத்திரக்காரனே, நீ மறுபடியும் அவருக்கு பானபாத்திரம் கொடுக்கறதுக்கு மறுபடியும் உயர்த்தப்படுவாயின்னு சொல்லிட்டார். அவன் சொல்லும்போது என்ன சொல்றான்? நீ மேலே உயர்ந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்க, நான் இப்படி ஒரு எபிரேயன், நான் இப்படி மாட்டிக்கிட்டேன்றான். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, அவனை மறக்க செய்தார்னு இருக்கு. யார? பானபாத்திரக்காரன். அன்னைக்கே ராஜாட்ட சொல்லியிருந்தானே இவன் எங்க போயிருப்பான்? கானானுக்கு போயிருப்பான் அவங்க அப்பாட்ட. ஆனா கர்த்தர் பார்த்தாரு, இவன் வேணாம்பா, என்ன இவனை இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே வச்சிருந்தவர். தேவனுடைய பார்வையில் போத்திபார் வீட்டிலையும் உண்மையா இருக்கிறான், அங்கேயும் உண்மையா இருக்கிறான், ஜெயிலையும்
கத்தர் பார்த்தாரு. சரியான வேளையில ராஜாவுக்கு சொப்பனம் வந்துச்சு. அப்போதான் பானபாத்திரக்காரன் சொல்றான், ஐயா ஒரு மறந்துட்டேன், ஐயோ இப்படி ஒருத்தன் இருந்தான் ஜெயில, அவன் சொன்னபடியே நடந்து போச்சு, அவன் சொன்னா கரெக்டா இருக்கும், அவனை கூப்பிடுங்க. பட்டுன்னு அவனை கூப்பிட்டான். யோசேப்பை கூட்டிட்டு வந்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நீட்டா வந்து நிக்கிறான். அர்த்தம் சொன்னாங்க, இப்ப நல்லா இருக்கிறீங்க, பஞ்சம் வரப்போகுது, அதுக்கு முன்னாலே வேணுங்கிறத சேர்த்துங்க. இவன் பார்த்தான், ராஜா அருமையான ஆலோசனை சொன்னான். நீயே அதுக்கு இதை மாற்றிக்கப்பா. நான் சொல்கிறேன், நான் சிங்காசனத்தில் மட்டும் நான் தான் இருப்பேன், மற்றபடி முழு தேசத்துக்கும் நீ தாண்டா அதிபதி அப்படின்னு சொல்லி கத்தர் உயர்த்த வச்சாரா? ஆமே. கத்தர் நீதிமான்களை சிங்காசனத்தில் வைக்கிறதுக்கும் அவளை உயர்த்துகிறதற்கும் கத்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக, நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது காரணம் தெரியுமா? நம்மளை தாழ்த்துறதுக்கு இல்லைங்க, இருக்கிற ஸ்டேஜை விட்டு மேலே உயர்த்துறதுக்கு தாங்க கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் கத்திட்ட வந்த பிறகு நல்லா இருக்கிறீங்களா, கத்திட்ட வரும் நாள் நல்லா இருந்தீங்களா? ஐயோ ஒன்றுமே பதில் இல்லையே. எங்க வந்த பிறகு தாங்க நல்லா இருக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருந்து அவங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறார். ஆகவே கத்திட்ட வந்த பிறகுதான் உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், உயர்ந்திருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 48வது வசனம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதியை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். இப்ப இந்த ராஜா தானியேல் ஒரு அடிமை, யூதாவிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டவன். ஆனால் என் தேவனோ தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ மேலே எண்ணம் கொண்டு கண்களுக்கு தேவன் அவங்களை உயர்த்தணும்னு நினைச்சு கண்களை அவங்க மேல வச்சிருக்கிறாரு. அதனால ராஜாவுக்கு சொப்பனம் வந்துச்சுது. என் சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொல்லணும், ஒருத்தருக்கும் தெரியல. கத்தர் தானியேலும் அவன் நண்பர்களுமா சேர்ந்து ஜெபம் பண்ண போது கத்தர் வெளிப்படுத்தின உடனே ராஜாட்ட வந்து சொல்றான், எப்பா நீ தாண்டா கரெக்டா இருக்கிற, உன் தேவன் மையான தேவன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்ல. தானியேலை பெரியவனாக்குறான், அவனுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்தான், அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமிச்சான். இத்தனை அதிகாரம் கிடைச்சது யாரால? தேவனால. ஏன்னா தேவன் நீதிமான்கள் மேல் நோக்கமாக எப்படா இவங்களை தூக்கி மேல வைக்கலாம், எப்ப உயர்த்தி வைக்கலாம். நம்மளா பார்த்து உயர்த்துங்க அங்க வச்சிருக்காண்டவர்னு சொன்னா அதெல்லாம் நடக்குது. கத்தர் அதின் காலத்தில் சகலவற்றை நேர்த்தியாக செய்கிறவர். ஆமென். நம்ம மேல கண் வச்சிருக்கிறாரு, எப்படா இவங்களை மேல தூக்கலாம், எப்படா உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை உயர்த்தணுங்கிற எண்ணத்துல, மேன்மையா வைக்கணுங்கிற எண்ணத்துல நம்ம மேல கண் வச்சிருக்கிறார். சோ நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அப்படி என்கிற வசனத்தின்படி 4 விதத்துல நோக்கமாக இருக்குது. 1, ஜெபத்தை கேட்பதற்கு செவிகள் திறந்ததும் கண்கள் கவனிக்கிறதுமா இருக்குது. 1. 2, வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு, நீதிமானை காக்கிறது. 3, ஆலோசனை சொல்றது, நம்ம மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லணும்னு சொல்லி நோக்கமா இருக்கிறார். அப்ப ஆலோசனை கேட்க வேண்டியது நம்ம. நான் இப்படி செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட போறீங்க, அது நம்ம ஆலோசனை சொல்றோம்னு அர்த்தம். நான் இப்படி செய்ய போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றது இல்லை. ஆண்டவரே இப்படி செய்யலாமா, ரைட் போ அப்படின்னா போவோம். ஸோ ஆலோசனைக்காக கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கு. 3. 4, நம்மை உயர்த்துகிறதற்காக எப்படா இவங்களை உயர்த்தலாம், எந்த சூழ்நிலை உயர்த்தலாம்னு சொல்லி நம்ம மேல கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்குது. என் தேவன் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும், ஆனால் தேவன் நீதிமானை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரை எங்களை இவ்வளவாய் நேசித்து உங்க கண்ணை எங்க மேல வச்சிருக்கீங்களப்பா, எங்க மேல வச்சு இந்த மாதிரிலாம் எங்களை ஆண்டவரை நேசித்து நடத்துறீங்களே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீதிமான்கள் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, கண்கள் எங்க மேல நோக்கமாய் இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படியெல்லாம் செயல்படுவதற்கு எங்க மேல உங்க கண்கள் நோக்கமாய் இருக்குது. தேவனே,
எங்களை மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி நீதிமான்களாக இருக்கணுமோ அப்படி நாங்கள் இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவர், நீங்கள் விரும்புகிற ஒரு நீதிமானாக ஆண்டவரே என்னை குறித்து என்ன அளவுக்கு நீங்கள் நீதிமான் இருக்கணும்னு நினைப்பீங்களோ அந்த அளவுக்கு நான் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் மேலே கண்ணை வச்சுக்கிறீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதுன்னு சொன்னீங்களே. எந்தெந்த விதத்திற்காக நோக்கமாக இருக்கிறது என்பதை நாங்கள் தியானிச்சோம் ஆண்டவரே. உங்களுடைய கண்கள் எப்பொழுது எங்கள் மேல் நோக்கமாக இருக்கும்படிக்கு நீர் விரும்புகிற நீதிமானாய் நாங்களும் வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். சர் சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரை மை சோத்துரிக்கிற ராஜா, மை சோத்துரிக்கிறோம், மை சோத்துரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரை கிருபையாய் கொத்து ஆசீர்வதிக்கப்பட்டதான இறைவேளைக்காய் நன்றி இருதயத்தோடு துதிக்கிற ராஜா, மை சோத்துரிக்கிறோம். திருப்பாத்த முத்த சேர தகப்பனே, நீதிமான்களின் தலைப்பின் கீழாக எங்களோடு தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டு வருகிற எல்லா கிருபைகளுக்காய் சோத்திரம். நாள் நம்முடைய ஊழியக்காரை மறைத்து ஆண்டவரே எங்களோடு பேசி நம்முடைய வேத வார்த்தைகளுக்காய் சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு கவனமாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய கண்கள் ஆண்டவரே எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துறப்பா. நாங்கள் செபிக்கும் போது எங்கள் தேவனாய்க்க தங்கள் செபத்தை கேட்டு அப்படியே நீ பயிர் செய்கிற தேவனாக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே மை துதிக்க ராஜா, மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கண்கள் ஆண்டவரே மை சோத்திருக்க ராஜா, ஆண்டவரே நீதிமான்கள் வழிகள் மேல் ஆண்டவரே நீர் நோக்கமாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வழிகளிலே ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. மக்க நன்றி செலுத்துற ஆண்டவரே மை துதிக்கிறப்பா. ஆண்டவரே மக்க நன்றி செலுத்துற ஆண்டவர், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்லியிருக்கிற தேவன் ஆண்டவர். நம்முடைய கண்கள் ஆண்டவரே எங்களுடைய வழிகளை நோக்குறதா இருக்கிறபடினால் சோத்திரங்கள். எங்களுடைய வழிகள் ஆண்டவரே எங்கள் கால்கள் சறுக்காதபடி கர்த்தர் எங்கள் பாதுகாத்து வருகிற தேவனா இருக்கிறபடினால் நன்றி செலுத்துற ஆண்டவரே மை சோத்திரிக்க ராஜா. கர்த்தருடைய கண்கள் ஆண்டவரே நீதிமான்கள் ஆண்டவரை உயர்த்தும்படியாய் ஆண்டவரே நம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துற ஆண்டவரே மை துதிக்க ராஜா. அப்படி ஆண்டவரே நம்முடைய கண்கள் ஆண்டவரே மை சோத்திரிக்கிறப்பா. நீதிமானுக்கு ஆலோசனை கிடைக்கிற நம்முடைய கண்களா இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ சூழ்நிலை மத்தியிலே தாவீது நெருக்கப்படுகிறான சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் இருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு அவன் ஜெயம் எடுக்கிறவனாய் காணப்பட்டானே. அப்படியே அந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபை தரும்படியா செபிக்கிறப்பா. ஒரு நாளும் நாங்கள் சுய ஆலோசனைப்படி மற்றவர்கள் கொடுக்கிற ஆலோசனைப்படி நாங்கள் எந்த காரியத்தையும் செய்யாதபடி என் தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைப்படியே நாங்கள் நடந்துவிட என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த 4 காரியங்களோடு எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளும் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட நாங்கள் அதன்படி வாழ்ந்துவிட எங்கள் அர்ப்பணித்துள்ளாய் கடந்து போக உதவி செய்வீராக. ஆண்டவரே, வசனத்தை எங்கள் இருதயத்தில் எழுதுங்க. நாமத்தை மாத்திரம் மையப்படுத்த வேதத்தில் அநேக ரகசியங்களை மறைபொருளை என் தேவனாக்க தமிழ் ஊழியக்காரை கொண்டு எங்கள் கற்றுக் கொடுக்கும்படியா செபிக்கிறப்பா. கிருபையுள்ள கரங்களை எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகு ஜாக்கிரதை செலுத்துகிறேன். மீட்படிச்சிருமான இயேசு நாம் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமானியும் ஆதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.